ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டேபிள் ரோஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னா மஷ்ரூம் சாண்ட்விச். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். மேலே ஒரு கடாய் வச்சிடுறோம். கொஞ்சமாக எண்ணெய், இவ்வளோதான் எண்ணெய். இதுவும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சதை போடுறோம். நல்லா வணக்கணும். இதே நல்லா தண்ணி விடும். தேவையான அளவு லைட்டாக போடுறோம். இப்போ உப்பு போட்டு வணக்குறங்காட்டி பாருங்கள், மஷ்ரூம் அப்படியே தண்ணி விடுது பாருங்கள். இந்த தண்ணியே போதும், நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ கார்லிக் சீசனிங் போடுறேன். நீங்கள் பூண்டு போடுறேன்னா போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பூண்டு முதல்லையே எண்ணெயில் இது பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம். அடுத்தது இட்டாலியன் சீசனிங் போடுறோம். இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, மிளகு, சோம்பு இதெல்லாம் தான் இருக்குது, ஆரிகானோ இதெல்லாம் தான் இருக்குது. லைட்டாக சில்லி பவுட்ரு போடுறேன். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறோம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி தெளிச்சுக்கணும். இப்போது அது அந்த சைடு வதங்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம்னா பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம மல்டி கிரெயின் பிரெட் யூஸ் பண்ணுறோம். இது ஹெல்தி, அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். இதுதான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கீ போட்டுக்கிறோம், ஹோம்மேட் கீ. ஹோம்மேட் கீ எப்படி நான் செய்கிறேங்கிறதையும் ஒரு வீடியோவை போடுறேன். இது ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒன் சைட் சீஸ் வச்சுக்கிறோம். நீங்கள் சீஸ் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சீஸ் வைக்கிறேன், சீஸி அடிக்குங்க. அப்புறம் இன்னொரு சைடு இப்போ நான் செஞ்ச மஷ்ரூம் வைக்கிறோம். இப்படி செஞ்சிச்சுனாலும் நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் டோஸ்ட் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணுறேன். இப்போ அவ்வளோதான், மஷ்ரூம் சாண்ட்விச் ரெடி.